ஒரு நாள் லங்கையில் போர் முடிந்த பிறகு ஹனுமான் பகவான் ராமரிடம் வந்து கேட்டார். பிரபு, எனக்கு பெரிய சக்தி இருக்கிறது. எனக்கு இன்னொரு கடமை கொடுங்கள் என்று. ராமர் சிரித்துவிட்டு, ஹனுமான், யாராலும் உன்னை வெல்ல முடியாது. அதேபோல் நீ மற்றவர் மீது மிகவும் அன்பு கொண்டவன். நீ பெரிய பலசாலியாக இருந்தாலும் உன் மனசு போல் தூய்மையுடன் இருக்கிறது. உனக்கு ஒரு வேலை இருக்கிறது. வானர அரக்கர்கள் கூட்டம் நல்ல வழியில் செல்ல நீ அவர்களுக்கு அருள் செய்யலாம் என்றார். ஹனுமான் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து புறப்பட்டார். லங்கையை கடந்துவிட்டு பல வானர அரக்கர்கள் வாழும் இடத்திற்கு சென்றார். ஹனுமான் தன்னுடைய அன்பால் அவர்கள் நல்ல வழியில் திரும்புவார்கள் என்று நம்பினார். ஒரு நாள் ஒரு சிறிய வானர அரக்க குலத்தின் இளவரசன் பானு ஹனுமானை பார்த்து கேலியாக சிரித்தான். ஹனுமானை பார்த்து, நீ எங்களை மாதிரியான வானர அரக்கர்களுக்கு அன்பு காட்டப் போகிறாயா? நாங்கள் ராமனுடன் யுத்தம் செய்தவர்கள். எங்களை நீ மாற்ற எண்ணாதே என்றான். ஹனுமான் சிரித்துக்கொண்டு சொன்னார், பானு, உன் மனசு எப்போவும் கோபத்தோடு இருந்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்க முடியுமா? நன்மை செய்வதால் கிடைக்கும் மகிழ்ச்சி உனக்கு புரிய வேண்டும் என்றார் ஹனுமான். பானு சற்று யோசித்தான். ஹனுமானின் வார்த்தைகள் அவன் மனதை கவர்ந்தன. அவனை நம்பி நல்ல வழியில் செல்ல ஆரம்பித்தான். அவனோடு மற்ற வானர அரக்கர் கூட்டமும் சில நாட்களில் மனம் திருந்தி ஹனுமானிடம் நன்றி கூறி ராமனின் பாதத்தில் தலை வணங்கினர்.